Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து NFO லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டோட NFO வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பந்தன் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். NFO பேர்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த வருஷம் வந்து நிறைய மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அது போக டோட்டலா ஒரு 15 அசெட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து யாருக்கானது? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் யாருக்கானதுன்னா ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு கேட்டகரி. ஒன்று, நான் ஒரு லம்சமாக ஒரு 5 lakhs இல்லை 10 lakhs மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த மணி வளரணும்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தவங்க எனக்கு வந்து ஒரு 10 lakhs இல்லை 150 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு மந்த்லி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக லார்ஜ் கேப், மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுடைய பர்பஸ் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், 5 years 10 years நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டுடைய சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 yearsஆகவே கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆயிருக்கு. இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 பாயிண்ட்ஸில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புதுசாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வர்றவங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர்றவங்க, இல்லை ஆல்ரெடி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 2-3 yearsஆ மிட் கேப், ஸ்மால் கேப்பில் நல்லா க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கீமில் லம்சம் போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, இன்கேஸ் நெக்ஸ்ட் 2-3 yearsல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2-3 yearsக்கு மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்ல அதிகமாக ஃபால் ஆகும். அப்போ நமக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ மந்த்லி இன்கம் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஸ்கீம்ல போடலாம், மிட் கேப், ஸ்மால் கேப்ல போடக்கூடாது. க்ரோத் வேணுன்றவங்க நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப்ல போடலாம். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆச்சு நெக்ஸ்ட் 2-3 yearsல அப்படின்னா நீங்கள் அதை வந்து பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணாதான் க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மல்டி அசெட் அலோகேஷனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற பணத்தை ஜென்ரலாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்ற போது எல்லாருமே ஈக்விட்டி ஸ்கீம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஈக்விட்டி ஸ்கீமில் 100% ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ். பட் ஹைபிரிட் திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி தான் மல்டி அசெட். ஸோ முதல்ல ஹைபிரிட் கேட்டகரினா என்ன இருந்ததுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 65% 75% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டு கேட்டகரி தான் இருந்தது. பட் மல்டி அசெட்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அடிஷ்னலாக. ஸோ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸில், அப்புறம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட்னு சொல்லும்போது நீங்கள் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஒரு அசெட் கிளாஸாக கொண்டு வராங்க, கமாடிட்டிஸை வந்து ஒரு அசெட் கிளாஸாக கொண்டு வராங்க, கோல்டு, சில்வர் மாதிரி ETFல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆர்பிட்ராஜ் செக்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வகையான பிஸ்னஸ் சைக்கிள் வந்து ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ரெசெஷன் இருந்தது, வேர்ல்டு ஃபுல்லாகவே ரெசெஷன் இருந்தது. அப்போ ரெசெஷன் இருக்கும்போது பிஸ்னஸ் எதுவுமே பெருசாக நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் நடக்கணும்னா என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்மி பண்ணாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் என்ன ஆகுனா பிஸ்னஸ் வந்து ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்னஸ் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா விலைவாசியில் அதிகரிச்சிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிடும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன ஆகும், பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அசெட் கிளாஸஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சில காலகட்டத்தில் கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், சில சூழ்நிலைகளில் கார்பரேட் பாண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகரிக்கும். அப்போ அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுக்கும். சில சமயங்களில் இன்டர்நேஷனல் ஈக்விட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு கால சூழ்நிலைகளில் ஒவ்வொரு இடத்துல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை ப்ராப்பராக பயன்படுத்தினா அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அந்த அசெட் கிளாஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு தான் வந்து மல்டி அசெட் ஃபண்ட். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்விட்டியில் தான் கிடைக்கும். பட் எல்லா வருஷமும் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமானா கொடுக்காது. அப்போ மல்டி அசெட் கிளாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டியை ஒரு பேஸாக வச்சுக்கிறாங்க. ஒரு 65-70% வந்து ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 25-35% என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோல்டில், கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஈக்விட்டியில்,
கொஞ்சம் வந்து கமாடிட்டிஸில் இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம மணி வந்து 100% ஈக்விட்டியில் போடாமல், இல்லை 100% ஒரு அசட் கிளாஸில் போடாமல், மெஜாரிட்டி ஈக்விட்டியில் வச்சுட்டு மற்ற அசட் கிளாஸஸ்லேயும் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குமோ அதை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷனால ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரிஸ்க் குறையுது, ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. மூணாவது பெனிஃபிட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் வந்து எல்லா பணத்தையும் நான் ஈக்விட்டியில் போடலை, எல்லா பணத்தையும் நான் கோல்டில் போடல, எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலன்னு நான் பிரித்து போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்விட்டியில் மட்டும்தான் எனக்கு டேக்ஸ் வந்து 10%. இதே எனக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை பாண்ட்ஸில் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கமுக்கு 30% டேக்ஸ் பே பண்ணணும். என்னுடைய வருமானம் 10 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா. இதே 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ள என்னுடைய வருமானம் இருந்தால் 20% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அப்போது ஈக்விட்டி டாக்ஸேஷன் நமக்கு கிடைக்குது. ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. ஸோ டேக்ஸ் வந்து நமக்கு குறைவாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கீம்ல நம்ம வந்து மந்த்லி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம் வேணுன்றவங்க இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக SWP மூலமாக நீங்க மந்த்லி இன்கம் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ SWP நீங்க எவ்வளோ ஆப்ட் பண்ணலாம்னா 6%லேருந்து 12% கூட ஆப்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 10% வரைக்கும் பண்றது பெட்டர். 9% பண்ணீங்கன்னா ஒரு ஆப்டிமமாக இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் ஒரு 7,500 ரூபா நீங்கள் வந்து இதில் SWP மூலமாக இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து குறைஞ்சது நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணத்தை எடுத்துடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மந்த்லி இன்கமும் ரெகுலராக வரும், கேபிட்டலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மல்டி அசெட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது? முதல் பெனிஃபிட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100% ஈக்விட்டியை விட ரிஸ்க் வந்து குறைவு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசெட் கிளாஸ்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸ் வந்து குறைவு. நீங்கள் நம்ம டைவர்ஸ்ஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது, தனியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது, கோல்டுலையோ பாண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸ் ஜாஸ்தி. இது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் கீழே வரதுனால எனக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வளர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் 65% 70% இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கீம் தான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸுடைய ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% குறைஞ்சபட்சம் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் 25% கூட சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். பட் மினிமம் டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கேபிட்டல் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் அவாய்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு மல்டி அசெட் அலோகேஷனே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டி அசெட் அலோகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ NFO லான்ச் பண்ணியிருக்காங்க, சுந்தரம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சுந்தரம் எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்காங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து 3 கேட்டகரி தான். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கார்பரேட் பாண்ட்ஸ்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 கேட்டகரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் வந்து பார்த்தீங்கன்னா 75% லார்ஜ் கேப்பில் தான் வச்சிருக்காங்க. ஸோ 25% தான் வந்து மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியன் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கோல்டு சில்வர்லாம் ETF மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆர்பிட்ரேஜ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி 5 அசெட் கிளாஸையும் பயன்படுத்திக்கிறாங்க. சில கம்பெனிஸ் இல்லை போர்ட்ஃபோலியோ சிம்பிளாக இருக்கணுன்றனால 3 அசெட் கிளாஸஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது அது நமக்கு சூட்டபிளான்னு பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. லம்சமா பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.